அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல். ஆங்கிலத்துல த செலக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. குறள்: காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதமை எல்லாம் தரும். குறள் எண் 507. குறளின் விளக்கம்: அறிவு இல்லாதவரை அன்பின் காரணமாக தேர்வு செய்வது பயனற்ற செயல்கள் மட்டுமே விளையும், அதனால் நன்மை உண்டாகாது என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவரை வேலையில் அமர்த்தும் போது, அது எந்த பதவியாக அமர்த்தும் போது அறிவில்லாதவர்களை நம் அன்பின் காரணமாக அவர்களை தேர்வு செய்தால் அவர்களால் தேவையற்ற செயல்கள் மட்டுமே விளையுமே தவிர அவர்களால் நன்மை செய்ய முடியாது. பாருங்க, அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெளிதல் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துமே நம்ம தெரிந்து தெளிய வேண்டும். த செலக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. ஒருவரை வேலையில் அமர்த்துவதற்கு த செலக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் சொல்லக்கூடிய அவர்களை இந்த வேலைக்கு தகுதியானவர்களா, அறிவு உள்ளவர்களா, இவர்களால் நன்மை விளையுமா என்று ஆராய்ந்து அவர்களை தேர்வு செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஒருவரை தேர்வு செய்யும் போது அதில் அன்பை இடம் கொடுக்க கூடாது. அன்பால் அறிவில்லாதவர்களை தேர்வு செய்தால் பயனற்ற செயல்களே விளையும். ஆகையால் இக்குறளை பின்பற்றி நாம் நல்லவர்களையாக செலக்ஷன் தெளிவாக செய்ய வேண்டும். மீண்டும் திருக்குறள்: காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதமை எல்லாம் தரும். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.